இந்த கிளாக் மதராசப்பட்டினத்தில் பார்த்த கிளாக் மாதிரி இருக்குது. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த டெலஸ்கோப்பில் பார்க்க முடியுமா? இது கரண்ட் இல்லாமல் பேட்டரி இல்லாமல் நம்ம கையால் சுற்றி வச்சுட்டு இப்படி ஒரு 15 வாட்டி இப்படி சுற்றுனதுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ஒரு பழம் பொருட்கள் விற்கிற கடைக்கு தான் வந்திருக்கோம். கடைன்னு சொல்ல முடியாது, ரோட்டோரத்தில் போட்டிருக்காங்க. எங்கேன்னா திருப்பூர் டு அவினாசி ரோட்டில் இது போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வேறு ஒரு சூட்காக போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இதை பார்த்த உடனே உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லி நிறுத்திட்டோம். ஸோ என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்கங்கிறத அவங்கள்ட்டே போய் கேட்கலாம் வாங்க. நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? பேர் முகமது முக்தார் சார். இப்போ நாங்கள் எல்லாம் கேரளா தான் வந்துட்டு சேல் பண்ணுறதுக்கு வந்துருக்கு சார். பழைய பொருளெல்லாம் எடுத்துகிட்டு ரீகண்டிஷன் பண்ணி கொண்டு வந்திருக்கு. இதில் சில அந்த மாதிரி சொன்னாலே ரொம்ப பழசாக இருக்குது. இந்த கிராமஃபோனு வாட்சு அந்த மாதிரிலாம் சொன்னாலே உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருந்தானு ரீகண்டிஷன் பண்ணி கொண்டு வந்து சேல் பண்ணுறோம் நாங்கள். எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. வாட்சு, கிராமஃபோனு, பின்ன லென்ஸு, அந்த மாதிரி டெலிஃபோன் எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. அதான் இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது சார்? இப்போ இருக்கிறது சொன்னால்தான் பழைய காலத்து ஒன்று இது நம்மளை ட்ரெஸ் எல்லாம் இது போட்டிருந்தாலே என்ன தமிழ் என்ன சொல்கிறது தெரியும், இஸ்திரி பெட்டி. ஆமாம், இஸ்திரி பெட்டி. இது வந்து காலிங் பெல் சொல்லுவாங்க. பழைய காலத்துலேயே வீட்டு பழைய தரவாடு இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுட்டு காலிங் பண்ணுவேன் பெல்லு. இது வந்து கோயிலில் யூஸ் பண்ணுது இந்த பெல்லு. இந்த பெல் வந்து கோயில். ஆமாம். பின்ன இது வந்து ஷிப்பில் யூஸ் பண்ணியிருந்தேன் பழைய காலத்தில். ஷிப்பில் அடிச்சிருக்கேன். ஆமாம், ஷிப்பில். ஆமாம். இது வந்து 1912 யூஸ் 1912. ஆமாம், 1912. ஆமாம் ஆமாம். இது வந்து செஸ் போர்டு. இது வந்து செஸ் போர்டு பழைய காலத்தில் பெரிய பெரிய ஆளெல்லாம் அடிச்சிருந்தோம் அந்த மாதிரி. பின்ன இதெல்லாம் சொன்னாலே சைனாக்காரெல்லாம் அந்த கோயில் எப்படி சவுண்டு பண்ணுவாங்க இதில் சுற்றிட்டு ஒரு இது பண்ணிவிட்டு. இது வந்து நம்மளே என்ன சொல்கிற சிவலிங்க அந்த மாதிரி. இது வந்து சுண்ணாம்பு. இந்த பழையகள் இது வந்து சுண்ணாம்பு வெத்திலை எல்லாம் தின்னுருக்கு. ஆமாம், வெத்திலையில் அப்படி சாப்பிட்றதுக்கு இது பண்ணிடுது. ஆமாம், அந்த வந்து 150 வருஷம் பழக்கிருக்கு. அது 150 வருஷம் பழகிருக்கு. 150 வருஷத்துக்கு முன்னாடி அந்த காலத்தில் சுண்ணாம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க வெத்திலையில். இது வந்து நம்மளே டோருக்கு பிடின்னு சொல்லுவாங்க. இப்போ சொன்னாலே நியூ மாடலில் வந்திருக்கு. பழைய காலத்தில் இப்படி டோருக்கு ஃபிட் பண்ணிவிட்டு இப்படி கைப்பிடி இப்படி டோர் ஓப்பன் பண்ணுறது. இது வந்து பெருசு ஆணத்தலை வந்து இப்படி பிடிச்சிட்டு டோர் ஓப்பன் பண்ணியிருந்தது. பெரிய பெரிய தரவாடு இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. இது வந்து ஆமக்ளாக்குன்னு ஜலகடியாரம்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஜலகடியாரம். ஆமாம், இதில் ரயில்வே இருக்குல்ல, இதில் யூஸ் பண்ணியிருந்தது வீட்டில் அந்த மாதிரி. பின் இது வந்து பழைய எல்லாருக்குமே தெரியும், நம்ம சொல்கிறதுக்கு அவசியம் இல்லையா. இது இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இப்படி சுற்றுறது 9 இப்படி ஒரு நம்பர் இப்படி சுற்றுறது. ஆமாம், வெரி குட். இது வந்து பழைய காலத்திலே நம்மளே ஏதாவது பொருள் எல்லாம் எடுத்து வச்சு ஊறுகாயம் அந்த மாதிரி எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு. இது வந்து ரயில்வே கிளாக்கு சார். ரயில்வே வீட்டில் டபுள் சைடு நம்மளுக்கு டைமிங் பார்க்கலாம். இதில் இந்த சைடும் 2 சைடும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது. ஓகே. இது வந்து மெட்டீரியலாக பிராஸ். இது இந்த கிளாக் மதராசப்பட்டினத்தில் பார்த்த கிளாக் மாதிரி இருக்குது பாருங்கள். 2 சைடுமே டைம் காமிக்குது. ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இப்போ தான் சோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இங்கே பைனாக்ளோர்ஸ் இருக்குது. அப்புறம் டெலஸ்கோப்ஸ் எல்லா சைஸ்லேயுமே வச்சுருக்காங்க. இங்கே பார்த்திங்கன்னா சின்ன சைஸ்லேருந்து அங்கே ஒருத்தவங்க யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு டைப் ஆஃப் டெலஸ்கோப்பு. ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா பார்த்திங்கன்னா அந்த பாகுபலி படத்தில் வர மாதிரியான ஒரு டெலஸ்கோப், பெரிய டெலஸ்கோப். இது 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரைக்கும் இந்த டெலஸ்கோப்லாம் பார்க்க முடியுமா? எது தெரியுது உனக்கு கரெக்டாக? எக்ஸாக்டாக வாரணாசி தேட்டரில். ஆமாம், முன்னாடி ஏக்கர் தள்ள அதெல்லாம் வச்சுருக்கேன். இது கீழே தானே பார்க்கணும். கீழே ஸோ அங்கே இருக்க தேட்டரில் இருக்க தேன் கூட தான் இப்போ நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் மாற்றி.
இங்கே பக்கத்தில் ஒரு தியேட்டர் இருக்குது. அந்த தியேட்டர் மாடியில் ஒரு தேன்கூடு இருக்குது. ஸோ வாரணாசி தேட்டர்னு சொல்லுவாங்க, இந்த ஏரியாவுக்கு வந்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த தேன்கூடு இங்கேருந்து நல்லா கிளியராகவே தெரியுது. நீ அப்படியே திருப்பி காமிங்களேன். ஸோ அதான் தியேட்டரு. ஸோ அந்த தியேட்டரில் உள்ள தேன்கூடு இப்போ கிளியராக பார்க்க முடியுது. இது வந்து டெலிஸ்கோப். இது வந்து 2 கிலோமீட்டர் தூரம் நம்மளுக்கு கரெக்டாக பார்க்க முடியும். ஸோ இதில் ஆமாம், இதை வந்து இப்படி இழுத்திட்டு கரெக்டாக ஜூம் பண்ணியிருந்தால் நம்மளுக்கு ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு பார்க்க முடியும். டிஸ்டன்ஸ் எல்லாம் 3 கிலோமீட்டர்ஸ் நான் சொல்கிறது. 2 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு பார்க்கலாம். பாருங்க. பின்ன இது வந்து இது சுಮ್ಮನೆ எல்லாருக்கும் தெரியுது, சிமெண்ணே போட்டு யூஸ் பண்ணுறது அந்த காலத்துலலாம். இது வந்து குளோபு இது வந்து வருஷம் சொன்னாலே ஒரு 70 வருஷம் 80 வருஷம் நாங்கள் ஜஸ்ட்டு பாலிஷ் மட்டும் பண்ணியிருக்கு இதில் ஃபுல்லாக. பின்ன இதுவும் சொன்னாலே இது அதே மாதிரி ஒரு 10-20 கொல்லம் பழக்கிருக்குது. 10-20 வருஷம் குளோப். இது வந்து 3500 ரூபா சார். பின்ன இது பிராஸில், இது வந்து ஃபுல்லாக பிராஸு 100 வருஷம் வச்சாலும் அதே மாதிரி இருக்கும். இது வந்து 4500 ரூபா சார் நாங்கள் சொல்கிற ப்ரைஸு. இது வந்து ஷிப்பு. இது ஷோகேஸில் எல்லாம் ஷோக்கு வைக்கிறதுக்கு பழைய காலத்தில் ஃபுல்லாக பிராஸ் மெட்டீரியல் எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்மளுக்கு வீட்டுக்குள்ளே யூஸ் வைக்கலாம். இந்த கிராமஃபோன் வந்து சொன்னாலே அதுக்கு எல்லாருக்குமே தெரியாது. கிராமஃபோன் பற்றி கொஞ்சம் ஆளுக்கு தெரியும், கொஞ்சம் ஆளுக்கு தெரியாது. இது வந்து கரண்ட் இல்லாமல் பேட்டரி இல்லாமல் நம்ம கையால் சுற்றி வச்சுட்டு இப்படி ஒரு 15 வாட்டி இப்படி சுற்றுனதுக்கு இப்படி சுற்றிட்டு இது சாவி டைட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் சுற்றக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பிரேக் ஆன் பண்ணணும். இது ஸ்பீட் ஆகும்போது இந்த நீடில் வந்து கொஞ்சம் டைட் பண்ணிவிட்டு மெதுவாக இப்படி வைக்கணும். ஸோ இங்கே ஒரு பழைய பாட்டு சூப்பராக ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் படத்துலேயும் நல்லா ஒரு ஃபோட்டோலையும் தான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அது இப்போது நேரில் கிடைக்குதுங்கும்போது உண்மையிலே அட்டகாசமாக இருக்குது. நீங்கள் யாராவது பழம்பொருட்கள்லாம் கலெக்ட் பண்ணுறது ஆர்வமாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வாங்க. இது அவினாசி ரோட்டில் அம்மாபாளையம் பஸ் ஸ்டாப், அதாவது வாரணாசி தேட்டருக்கு ஆப்போசிட்டில் கொஞ்சம் தூரத்தில் இருக்குது. ஸோ இது ரெகுலர் கிடையாது. எவ்வளோ நாள் இங்கே போடுவீங்க? முடிஞ்சால் கிளம்புனாங்க. ஓகே, உங்களை ஸ்டாண்டர்டாக வாங்கணும்னா எப்போ வந்து? கேரளா நம்மளுக்கு ஷாப் இருக்குது, பாலக்காடில் இருக்குது. பாலக்காடில் நம்மளுக்கு ஷாப் இருக்குது. மருது ரோடுன்னு சொன்னாலே அங்கே ஒரு ஷாப் இருக்குது. ஓகே, ஆன்டிக்கான பார்க்கிங் பஜார்னா கூகுளில் சர்ச் பண்ணாலே அதில் வருவாங்க. லொக்கேஷன் வேணாலும் நம்மளுக்கு நம்பர் இதில் அனுப்பிச்சு தரோம் உங்களுக்கு. அவர் அந்த நம்பரில் கால் பண்ணிட்டு வரோம். இவரோட காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது வந்து டெம்பரரி ஷாப் தான். ஸோ கேரளாவில் வந்து உங்களுக்கு கடை இருக்குது பாலக்காட்டில். ஸோ அதோட லொக்கேஷனும் நான் வாங்கி உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தென் வேறு என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குது? ஓகே, பின்ன இந்த ஃபேன் வந்து சொன்னாலே பழைய காலத்தில் சீமெண்ணை போட்டுட்டு வெளுக்கு யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த காலத்தில் கரண்ட் கிடையாது, பேட்டரி கிடையாது. இப்போ வந்து சொன்னாலே அந்த மெக்கானிக்ஸ் மாற்றிட்டு புது மெக்கானிக்ஸ் நாங்கள் ஃபிட் பண்ணியிருக்கிறதுல இந்த எலக்ட்ரானிக் மெக்கானிக்ஸ் தான் ஃபிட் பண்ணியிருக்கு. இப்போ எவ்வளோ வருஷம் வேணாலும் நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதோட லீஃபெல்லாம் சொன்னாலே ஃபுல்லாக பிராஸு. எவ்வளோ மணி நேரம் யூஸ் பண்ணாலும் கூலிங் காட்டு மட்டும்தான் வருது, இல்லை சூடு காட்டு வராது. எப்போ ஃபைபர் பீஸ் ஆச்சுன்னா இந்த லீஃபு சூடு காட்டு வலிக்கும். இது அப்படியே இல்லையா, கூலிங் காட்டு மட்டும்தான் வருது. நீ எனி டைம் யூஸ் பண்ணாது. இதில் சின்னது இருக்குது, பின்ன அதோட சின்னது இருக்குது. சீலிங் ஃபேன் இருக்குது, டேபிள் ஃபேன் இருக்குது சின்னது. இந்த வாட்ச் வந்து சொன்னாலே உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கேன் நாங்கள். இந்த வாட்ச்சு அந்த வீல் இப்படியே சுற்றுவாங்க. அது உள்ள பேட்டரி போட்டாலே இப்படியே சுற்றுவாங்க. இந்த பாடி மட்டும் பழைய காலத்துக்கு சார் இதில். ஓகே ஓகே, வீலிங். ஆமாம், அது இது இந்த சிலை என்ன சொன்னாலே ஒரு 150 வருஷம் பழக்கிருக்கு. இந்த சிலை அந்த சிலைலாம் ரொம்ப ஃபுல்லாக பிராஸ் மெட்டீரியல். ஓகே, ஒரு 10-12 கிலோ இது இருக்கும். அதுவும் அதே மாதிரி தான். இனி இது வந்து ஜுவல் பாக்ஸு. பழைய காலத்தில் தங்கம் எல்லாம் இதுக்குள்ளே ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து, நிறைய தங்கம் இருக்கிற ஆளெல்லாம் ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து இதில். இல்லை, இது வந்து ராந்தல் விளக்கு. இது எலக்ட்ரானிக் பண்ணியிருக்கேன். இதில் பின்ன எலக்ட்ரானிக் இல்லாமல் சொன்னாலே இது வந்து எவ்வளோ வருஷம், அது 1920. இது வந்து ஒரிஜினல் பீஸு தான். இது 1920 இருக்கிறது. இது ஷிப்பில் அந்த மாதிரி ஷிப்பிலெல்லாம் போகும்போது, கடலெல்லாம் போகும்போது யூஸ் பண்ணியிருந்தது. ஆமாம், அது இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது. இதுவும் அதே மாதிரி 1919 இருக்கிறது. 1919 ஒரிஜினல் பீஸு தான். மேக்ஸிமம் ஒரு 70-80 வருஷம் பழக்கும் இருக்கும். ஆமாம், யூஸ் பண்ண விளக்கு இது. ஆமாம், அதான். இது வந்து சொன்னாலே இது வந்து நம்மளோட பேகு, பழைய காலத்தில் பேகு.
அந்த காலத்திலலாம் பேக். ஆமாம், ராஜா காலத்திலலாம் யூஸ் பண்ணது பேக் பிராஸில். ஸோ இது வந்து இந்த பேக் பிராஸ்லேயே பண்ணியிருக்காங்க. நார்மல் தோல் பேக்கோ இல்லை லெதரில் பண்ண பேக் மாதிரி கிடையாது. இது மெட்டல் பேக். இது கீழே வீணாலும் முடியாது, அந்த மாதிரி ஒரு இது இருக்குது பேகு. ஒரு பிராஸ். ஆமாம், அது ஃபுல்லாக பிராஸில் அது மெட்டீரியல். இது வந்து சொன்னாலே இந்த வண்டி எல்லாம் சொன்னாலே இது ஷோக்கு வைக்கிறது, ஷோகேஸில் எல்லாம் வைக்கிறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் இந்த மாதிரி. இனி இந்த வாட்ச் எல்லாம் சொன்னாலே உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கு. இது நார்மலாக பெல் எல்லாம் அடிக்காது, அந்த ஃபெண்டிலும் அப்படியே ஆடிட்டே இருக்கும். பேட்ரி போட்டாலே ஆடிட்டே இருக்கும். பின்ன இதுவும் அதே மாதிரி தான் வாட்ச்சு. இது உள்ள மற்ற மிஷின் எல்லாம் இப்படியே சுற்றிட்டே இருக்கும் சார். பேட்ரி போட்டாலே எல்லா வீல்ஸும் இப்படியே சுற்றிட்டே இருக்கும். நம்மளே பழைய இது மாதிரி சுற்றிட்டே இருக்கும். பின்ன இது வந்து ரேடியோ, மர்ஃபி ரேடியோ. அது வந்து இப்போ ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது, சும்மா ஷோக்கு வைக்க முடியும். இல்லை இதுவும் அதே மாதிரி தான் சின்ன வாட்ச்சு. ரயிலோ கிளாக் இருக்குது, நம்மளுக்கு சவுத்தில் எப்படி மாற்றி வச்சாலும் டபுள் சைடும் நம்மளுக்கு டைமிங் பார்க்கலாம். இப்படி சவுத்தில் மாற்றி வச்சாலே இந்த சைடும் இந்த சைடும். இது உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டுருக்கு. அதான் ஸ்க்ரூ எல்லாம் ஃபிட் பண்ணுறதுக்கு கீழே இருக்குது. இங்கே ஸ்க்ரூ ஃபிட் பண்ணிக்கலாம். இனி இது வந்து போஜா சொல்லுவாங்க. இது பழைய காலத்தில் போஜா. இது தண்ணி ஊற்றுறதுக்கு பெரிய பெரிய பங்களாவில் இருக்கிற ஆளெல்லாம் இந்த மாதிரி. அதோட இது வந்து சின்னது. இந்த டேபிள் வந்து சொன்னாலே ஃபுல்லாக ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருக்கு. ஃபுல்லாக டிசைன் வந்து ஃபுல்லாக பிராஸ். இது எவ்வளோ வருஷம் ஆனாலும் நம்மளுக்கு வைக்கலாம், சேஃப்டி ஆகிட்டு வைக்கலாம் அதில். ஆமாம். ஸோ இது வந்து ஆமாம், இது டிசைனு. இது பார்க்க வுட் டேபிள் மாதிரி இருக்குது. ஸோ வுட்டில் மேலே இந்த சைனிங்காக இருக்கு இல்லையா, இந்த பார்ட்ஸ் எல்லாமே பிராஸில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சைனிங் பார்ட்ஸ் எல்லாமே பிராஸில் பண்ணது. ஸோ லைஃப் லாங் வரும்னு சொல்கிறாங்க. பார்க்க உண்மையிலே அழகாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது. ஸோ இந்த டேபிளோட காஸ்ட் என்ன? டேபிள் வந்து 10,500 சார். நாங்கள் சொல்கிற ப்ரைஸ் அது 10,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குற பிரச்சனை. ஸோ 2 பீஸில் அடிக்கும்போது சொல்கிற ப்ரைஸ் எல்லாருக்குமே ஒரே ப்ரைஸ் தான், மாறி சொல்ல மாட்டேன். அது டிஸ்கவுண்ட் பண்ணி தரேன். 1 2 பீஸு அப்படி எல்லாம் இடிக்கிற ஆளே வருது. 2 பீஸு 3 பீஸு அப்படி. இது வந்து சொன்னாலே உள்ள மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கீங்க. நாங்கள் இந்த டெலிஃபோன் வந்து அந்த டெலிஃபோன் எங்கள் இப்போ நேரத்தை காமிச்சு கொடுத்தது இல்லையா பிளாக்கு, அது வந்து ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்தது இந்த டெலிஃபோன் தான். இது வந்து ரீகண்டிஷன் பண்ணியிருக்கேன். உள்ள பழைய மெக்கானிசம் சொன்னாலே 6 நம்பர் தான் இது லேண்ட்லைன். இப்போ 10 நம்பர் ஆச்சு லேண்ட்லைன். அந்த மெக்கானிக்ஸ் இதில் போட்டிருக்கு. இந்த வயர் நார்மல் நம்மளே இப்போ பிஎஸ் கனெக்ஷன் போட்டு தான் ரன்னிங் கண்டிஷன். இதில் இன்கமிங் கால் வரும்போது வந்து இந்த பெல் இருக்குது, பின்னாடி சைக்கிள் பெல் இருக்குல்ல, அதே மாதிரி சவுண்டு வருவாங்க இந்த பெல்லு. ஆமாம். ஓகே. ஸோ இதோட ப்ரைஸ் என்ன? இது வந்து சொல்கிறது 4,800 சார். நாங்கள் அந்த பிளாக் டெலிஃபோன் வந்து 3,500. டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறோம் சார். இது ஆனால் இப்போ இருக்க இதுக்கு கனெக்ட் பண்ணி இப்போ ஆமாம் மெக்கானிக்ஸ் எல்லாம் புதுசாக போட்டிருக்கேன். நாங்கள் இப்போ என்ன பழைய மெக்கானிக்ஸ் இப்போ ஒர்க் ஆகாது சார். எந்த தெரியுமா 6 நம்பருக்கு 10 நம்பருக்கு இது இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நாங்கள் ரீகண்டிஷன் பண்ணியிருக்கோம். தென் இந்த டெலஸ்கோப் வந்து 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் கரெக்டாக பார்க்கலாம். அதில் அது ஈஸ்ட் இந்தியா கம்பெனி தான் சார். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இது கீழே இருக்குது பாருங்க. ஈஸ்ட் இந்தியா டெலிஸ்கோப். ஓகே நம்பர். ஓகே பரவாயில்ல. ஸோ இது வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஆமாம், ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரு. அப்படியே இது ஷிப்பில் எல்லாம் போகும்போதெல்லாம் கடலில் போகும்போது பார்த்துருந்தேன். அது ஒரு தூரத்தில் இருக்குது. 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இதில் சின்னது இருக்குது, 2 கிலோமீட்டர்ஸு 3 கிலோமீட்டர்ஸு 1 கிலோமீட்டர்ஸு அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. இதோட டெலஸ்கோப் வந்து இது என்ன ப்ரைஸ்? இது வந்து 18,500 சார். நாங்கள் சொல்கிறது இந்த ஸ்டாண்டு சேர்த்து ரெண்டுமே. ஓகே. டிஸ்கவுண்ட் பண்ணி சின்னது வந்து 3,500, 4,500, 6,500 அந்த மாதிரி 7,500. பின்ன பைனக்குலர் வந்து 5,000 ருபீஸ் சார். நாங்கள் சொல்கிற ப்ரைஸு. அது லெதர் பாக்ஸ் இருக்குது, அதுக்கு ஓகே டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுக்குறேன் சார். எப்படி எல்லாம் இல்லையா? ஓகே, ரொம்ப தேங்க்யூ, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஓகே ஸோ நம்ம கண்டிப்பாக மீட் பண்ணுவோம், மறுபடியும் கேரளாவில் வந்து மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ. போகிற வழியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்த்தோம். அதோட பழங்கால பொருட்களை பற்றிலாம் சூப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. என்னென்ன ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க, என்ன ப்ரைஸ் இருக்குது, ஸோ இது மாதிரிலாம் சொன்னாங்க. இவங்க கடை கேரளாவில் இருக்குது. இது டெம்பரரி ஷாப்புன்றனால மேபி இன்றைக்கி இருக்கலாம், இல்லை இன்றைக்கி பொருள்லாம் விற்றுருச்சுன்னா இன்றைக்கி கூட கிளம்பிடுவாங்களாம். ஸோ அதோட பர்மனெண்ட் ஷாப்போட அட்ரஸும் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் விக்னேஷ் தமிழா. நான் உங்கள் விக்னேஷ். பாய். என்ன பண்ணாங்க? சரி.